அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில வரும் செவ்வாய்க்கிழமை சூரிய கிரகணத்தோடு இணைந்து மாசி அமாவாசையும் அமைகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சூரிய கிரகணம் அன்று வரும் மாசி அமாவாசை எந்த நேரத்தில் ஏற்படுகிறது, மாசி அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வரும். சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணம் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் வருகிறது. அப்படிப்பட்ட அமாவாசையான அன்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்குங்க. 2026 சூரிய கிரகணம் மாசி மாதம் அமாவாசை பிப்ரவரி 17 அன்று ஏற்படுகிறது. இந்த மாசி மாத அமாவாசை திதியை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. எனவே மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது ஒவ்வொரு அமாவாசை முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். எள்ளும் நீரும் இறைப்பவர்கள் மட்டும் கூட இதை பின்பற்ற வேண்டும். இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது பிப்ரவரி 17 அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி கவலைப்பட வேண்டாங்க. இந்த அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால் மாசி மாதம் அமாவாசை அன்று கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய குரு 6ல் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு குரு தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. பொருளாதாரத்தில் பெரிய அளவு சிக்கல்கள் வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்க. குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவுகள்ல அன்பும் அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க. கொடுத்த கடன் வசூலாகி விடுங்க. அதே போல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க இருக்கு. பெரியோர்களுடைய ஆசைகள் வழிநடத்துங்க. பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் முக்கியஸ்தர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையிருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. இருந்தாலும் கூட மகர ராசினியர்கள் இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்துங்க. வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சிறு அலட்சியம் கூட பிரச்சனைகளையும் விபத்துகளையும் கொண்டு வந்து விடுங்க. வார்த்தைகள்ல கவனம் தேவை. சட்ட சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. பணிச்சுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. இடம் வாங்குவதில், வீடு கட்டுவதில் தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு பின்பு நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும். அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைகளை சமாளித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல பராசக்தி, மாரியம்மன் போன்ற பெண் தெய்வ வழிபாடு நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல வீட்டில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.